வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் சுக்கிரன் கிரகம், ரிஷப ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். மிதுன ராசியில் குரு கிரகம் தனித்திருக்கிறார். கடகத்தில் நீண்ட நாட்களாக செவ்வாய் கிரகம் அங்கு நீச நிலையில் இருக்கிறார். சிம்ம ராசிக்கு தற்பொழுது பெயர்ச்சியான நிலையில் கேது கிரகம் இருக்கிறார். இன்றைய கோட்சார சந்திரன் கன்னி ராசியில் இருக்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் கன்னியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சுய நட்சத்திரம் ஆகிய சந்திரனுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறார். அதன் பிறகு கும்ப ராசிக்கு வந்துவிட வேண்டும். மற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை. இதற்கிடையில் கும்பத்தில் தற்பொழுது பெயர்ச்சியான ராகு கிரகம் இருக்கிறார். மீன ராசியில் தனித்த சனி கிரகமாக இருக்கிறார். இதுதான் கிரகநிலை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை விரைவாக பார்க்கலாம். மேஷத்திற்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பது இன்னும் ஒரு 2-3 நாட்கள் வரை பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை. இது ஒரு பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைபாடு, ஆரோக்கியத்தில் சிக்கல், மனதில் ஒரு பயம், எந்த புது முயற்சிகளுக்கும் துணிந்து செயல்படுத்த முடியாத ஒரு மனக்குழப்பமான நிலை ராசிநாதனுடைய நீச்ச நிலைன்னு சொல்லலாம். ஆனால் 2-3 நாட்களில் செவ்வாய் கிரகம் நீச்ச நிலையிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் இணைய போகிறார். இன்று பொதுவாக இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது, அந்த சந்திரனோடு தொடர்பாக அந்த சந்திரனுடைய மற்றொரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலையில் உணவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியும் சூரியனும் இவர்களுக்கு சற்று ஆரோக்கியத்தில் உணவின் மூலியமாக சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பணிச்சுமை அலைச்சல்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்றம், பணியில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நிலை, ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய நல்ல பணி நாளாக இன்று இருக்கும். புதிய விஷயங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்று தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கூடாது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரன் கிரகம் 12ஆம் வீட்டில் கேது சாரத்தில் மறைந்திருக்கிறார். இது சற்று இவர்களுக்கு விரயங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நிலை போல இருக்கிறது. சிலருக்கு சுப விரயங்கள், சிலருக்கு மருத்துவ விரயங்கள். ஆனாலும் புதிய முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றி கொடுக்கும், தைரியம் அதிகரிக்கும். இவர்களுக்கு 3ஆம் வீட்டிற்குரிய சந்திரன் தன் வீட்டிற்கு 3ஆம் வீடாக பாவாத் பாவக அடிப்படையில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சி வெற்றின்னு சொல்லலாம். ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் ரிஷபராசி நண்பர்கள் சற்று கவனத்தை அதிகம் காட்ட வேண்டும். கணவன் மனைவி இடையே கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிக நிதானமாக அனுசரித்து போக வேண்டும். சுப விரயங்கள் சிலருக்கு சொல்லிவிட்டோம், மருத்துவ விரயங்களாகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் வாழ்வில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம். ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனாலும் குழந்தைகளுடைய சுபாவம் உங்களிடம் சற்று வாக்குவாதத்தை உண்டாக்கலாம். விட்டு கொடுத்து போவது உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம், லாபம், நன்மை ஏற்படும். 3ஆம் அதிபதி 12இல் விபரீத ராஜயோகமாக இருப்பது, ராசிநாதனும் அந்த இணைந்து இருப்பது, வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் தொடர்பான விஷயங்கள் இல்லைனா வெளியூர் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு லாபமான நிலை. ஆனாலும் சுகஸ்தானத்திற்குடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த புதன் 12இல் மறைந்திருப்பது சற்று தாயாருக்கான விரய செலவுகளாக இருக்கலாம். தன்னுடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி சிறிது கவனத்தை அதிகம் காட்ட வேண்டும். ஆனால் வருமானத்தில் உயர்வு, பணியில் ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். முதலீடுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்குடைய சந்திரன் இன்று 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு வளர்ச்சியான நல்ல நிலை. புதிய முயற்சிகளில் ஓரளவிற்கு வெற்றி ஏற்படும். ஆனாலும் செய்யக்கூடிய செயல், இந்த விஷயம் சரியாக இருக்கிறதா இல்லைனா இது செய்வது தவறோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். இளைய சகோதர வகையில் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்களால் இவர்களுக்கு நன்மை ஏற்படும். திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடகராசி சற்று அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். மற்றபடி இவங்களுக்கு தொழில் லாபம், பணியில் வளர்ச்சி, ஏற்றம், பிரயாணங்கள் இதெல்லாம் நல்ல நிலை. ஆனாலும் ஏதோ ஒரு மனக்குழப்பம். பிறவி சந்திரனை சனி கிரகம் திரிகோணமாக தொடர்பு கொள்வது, இன்று சந்திரன் 3ஆம் வீட்டில் இருப்பது, ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத குழப்பத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும்.
அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய வீட்டில் கேது கிரகம் பெயர்ச்சியாக இருக்கிறார். பிறவி ஜாதகத்தில் ஜென்மத்தில் சிம்மத்தில் ஜென்ம சந்திரன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சந்திரனோடு கேது இணைந்திருப்பது, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பது, இந்த பலன்கள் முடியும் வரையே இவர்களுக்கு தொடர்ந்து நிதானமாகவே இருப்பது, எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, தெய்வ வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்வது, இது ஓவராலாக அடுத்த ஒரு வருடத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இன்றைய கோச்சார சந்திரன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விரையாதிபதியாக வருவதனால் பேச்சில் நிதானம், குடும்ப வாழ்வில் சிறிது அக்கறையாக இருப்பது, குடும்ப வாழ்வில் அனாவசியமான வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும். தொழில் முதலீடுகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். புதிதாக திடீரென்று அதிக முதலீடுகள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் நிதானமாக இருப்பது, அளவான முதலீடுகளை முடிவு செய்வது நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் நடந்தாலும் சிம்ம ராசி தன்னுடைய குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. சிம்ம ராசியுடைய முதல் குழந்தைகள் எஸ்பெஷலி அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனமாக இருக்க வேண்டும். பணி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு கடினமான சூழலை கடப்பது போலவே சிம்ம ராசிக்கு இருப்பதற்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் கடினமாக உழைத்து அடையக்கூடிய பணமாக தனஸ்தானத்திற்கு கண்டகச்சனியும் இவர்களுக்கு முக்கியமான பலனாக இருக்கிறது. தொடர்ச்சியாக திருமண வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டும். ஜென்மத்திலே கேது வந்துவிட்டார். 7ஆம் வீட்டில் ராகு, 8இல் சனி கிரகம். ஸோ இந்த 7, 8, 2, 3மே ரொம்ப முக்கியமாக திருமணத்திற்கு குறிக்கக்கூடிய பாவகங்கள். இதில் எல்லாவற்றிலுமே ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய வீடு மன்னிக்கவும் 2 கிடையாது. ஆனால் இன்று 2ஆம் வீட்டில் விரையாதிபதி சந்திரன் இருப்பது ஒரு தேவையில்லாத குழப்பம் அப்படின்னே எடுத்துக்கொள்ளலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய அதே ராசிக்குள் கோச்சார சந்திரன் செல்கிறார். இது போன்ற நாட்களில் சில ஒரு புத்தி தடுமாற்றம், மனதில் ஏதோ ஒரு அன்னோன் ஸ்ட்ரெஸ் இல்லைனா டிப்ரெஷன் போன்ற நிலையை உணரக்கூடிய நிலையாகவே காட்டுகிறது. சற்று நிதானமாக இருப்பது, புதிய விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். மனதில் சில குழப்பங்கள் ஏற்படும். பூர்வீகம் தொடர்பாக, குழந்தைகள் தொடர்பாக, காதல் தொடர்பாக, இல்லைனா தந்தையுடைய ஆரோக்கியம், தந்தையோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் இது பற்றிய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய மனக்குழப்பம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு தந்தையாருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு ஜென்மத்தில் இருந்து கேது நகர்ந்து விட்டாலும் திருமண வாழ்வில் அதிக அக்கறையாக இருக்க வேண்டிய 12ஆம் வீட்டில் ராகு கேதுவுடைய அந்த தொடர்பு இருப்பது, கண்டகமாக சனி கிரகம் இவர்களுடைய ராசியை பார்ப்பது, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவரும் ஈகோ இல்லாமல் இருந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீண்ட நாட்களாக 6ஆம் வீட்டில் மீனத்தில் உச்சமாக மறைவு ஸ்தானத்தில் 6இல் இருந்த நிலை மாறி இப்பொழுது 7ஆம் வீட்டிற்கு மேஷராசிக்கு மாறி இருக்கிறார். ஓரளவிற்கு கையில் தனஸ்தானத்துக்குடைய தனப்புழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். தொழில் மேன்மை, பணி வளர்ச்சி, லாபம் உண்டு. இதெல்லாம் ஒரு நல்ல மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் தந்தைக்கு ஸ்தானத்திற்குடைய அந்த புதன் கிரகம் 8இல் இருப்பது, காரக வகையிலும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருப்பது சற்று தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். அலைச்சல்கள், தொழிலுக்கான புதிய விஷயங்களுக்கான சில அலைச்சல்கள், முதலீடுகளை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய நிலை. திருமண வாழ்விலும் தொடர்ச்சியாக இந்த துலாம் ராசி நண்பர்களும் அனுசரித்து செல்வது, விட்டு கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிநாதன் கடந்த நீண்ட நாட்களாக பாக்யஸ்தானமாகிய பாதகஸ்தானமாகிய கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். இவர்களுக்கும் ஏதோ ஒரு குழப்பமான நிலை, ஏதோ நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று புரியாத ஒரு குழப்பமான நிலை. ஆனாலும் எண்ட் ஆஃப் த டேல ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலை போலவே இருக்கும். எவ்வளவு வேலை செய்தாலும் நாம் ஒன்றுமே செய்யாதது போல சில நாள் நமக்கு உணரக்கூடிய நிலை இருக்கும். அது போலவே விருச்சிகத்திற்கு கடந்த பல நாட்களாக இருக்கிறது. ஆனால் 2-3 நாட்களில் 9இல் இருந்து 10ஆம் வீட்டிற்கு செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது. இவர்களுக்கு இன்றைய கோச்சார சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகளில் எல்லாமே ஓரளவிற்கு லாபம், வெற்றி கிடைக்கும். ஆனாலும் சற்று பொறுமையும் நிதானமும் இவர்களுக்கு உதவும். பணியில் வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்பினால் எல்லாமே ஆதாயமான நல்ல நிலை. குழந்தைகளிடமும் இவங்க தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. ஆரோக்கியத்திலும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். திருமண வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது விருச்சிக ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும்.
அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திரன் இன்று 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் 10ல் இருந்து திரிகோணமாக இவர்களுடைய பேச்சு ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் தொடர்பாக இருப்பது, பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது, தேவையில்லாத விஷயங்களை இல்லாத இடங்களில் பேசாமல் இருப்பதற்கு இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணி விஷயங்களிலும் தொழில் முயற்சிகளிலும் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி சந்திரன் 10ல் இருப்பதனால் இது தொழில் பணி சம்பந்தமான விஷயங்களில் சற்று நம்ம கவனக்குறைவாக இருந்தால் அதிக அலைச்சல்களையும் குழப்பங்களையும் கொடுப்பதற்குரிய கிரகநிலை. குழந்தைகளிடமும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். நீசமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு மனது புத்திஸ்தானத்திற்குடைய செவ்வாய், குழந்தைகளை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி. இவர்களுக்கும் குழந்தைகளோடு ஏதோ ஒரு தொடர்ச்சியான போராட்ட நிலையாகவே கடந்த பல நாட்களாக இருக்கிறது. இன்றைய கோச்சார சந்திரனுடைய இன்றைய பலன்களில் தனுசு ராசி தன்னுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்கள், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இன்று வாக்குவாதம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிகுந்த ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. மகரத்தினுடைய ராசிநாதன் சனி கிரகம் தன் வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் இருக்கிறார். 7ஆம் வீட்டிற்குரிய சந்திரன் அவரும் தன்னுடைய 3ஆம் வீட்டில் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய சந்திரனுக்கு சுயமாக இருக்கக்கூடிய ஹஸ்தத்தில் செல்கிறார். இருவரும் ஈக்குவல் பலத்தோடு மோதிக்கொள்ளக்கூடிய நிலை போல ஒன்றுக்கொன்று 7ஆம் வீடு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, கணவன் மனைவி நீயா நானா அப்படிங்கிற நிலை இல்லாமல் வாக்குவாதத்தை தவிர்த்து மிகுந்த அனுசரித்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும். உணவிலும் சற்று கவனமாக பார்த்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். மகர ராசிக்கு பேச்சில் சற்று நிதானம் தேவை. புதிதாக சேரக்கூடிய நண்பர்களால் இல்லைன்னா புதிதான அறிமுகங்களால் சற்று தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் மகர ராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் தன்னுடைய ஆரோக்கியமும் தாயாருடைய ஆரோக்கியமும் மகர ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது, சந்திரன் சுயசாரத்தில் செல்வது, பணியிடத்தில் ரொம்ப நிதானமாக நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக இருப்பது மிகுந்த நல்ல நிலை. புதிய முயற்சிகளை தவிர்த்து உங்களோட ரொட்டீன் வேலைகளை மட்டும் செய்து கொள்வது இன்று சந்திராஷ்டமத்திற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனாக இருக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் அவங்களுக்கு பாதக வீட்டில் சந்திரன் இருக்கிறார். புத்திஸ்தானத்திற்குரிய சந்திரன் 7ல் இருப்பது தேவையில்லாத ஓவர் திங்கிங்கை கண்டிப்பாக கொடுக்கும். ஜென்ம ராசியிலே இருக்கக்கூடிய சனி கிரகமும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இவங்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கையை நினைத்த மனக்குழப்பமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், இல்லை அதிக விரயங்கள் ஏற்படுவதை நினைத்த சில கவலைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்று அதிக மனக்குழப்பம் உங்களுக்கு உதவாது. குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து சென்று உங்களோட ரொட்டீன் வேலைகளை நீங்கள் மனதை மாற்றிக்கொண்டு ஒரு தேவையான நல்ல விஷயங்களில் மனதை ஈடுபடுத்துவது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பணியிடத்தில் கூட நீங்கள் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் இன்றைய ராசி பலன். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2025 வியாழக்கிழமைக்கான பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.